Hi everyone, welcome to ILM-AC Learn. So today we are going to discuss about the topic computerized NMR, ultrasound imaging and radiation therapy. So its working procedure and application. So what is medical imaging? So in the medical imaging and therapy, after the introduction of computer technology, there is so much of transformation. So அதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய டூல்ஸ் தான் NMR, ultrasound imaging, computerized radiation therapy planning. So இதுல நமக்கு வந்து detailed, accurate and non-invasive diagnostic and treatment வந்துட்டு நமக்கு ரிசல்டன்ட்டா கிடைக்குது. கம்ப்யூட்டர்ஸ் வந்து automated image acquisition சொல்லும்போது like collecting all the information. So then collected information எல்லாமே processing. அந்த ப்ராசஸ்ட வந்துட்டு 3D விஷுவலா நம்ம வியூ பண்றோம் அண்ட் தென் ட்ரீட்மெண்ட் வந்து பிளான் பண்றோம். சோ இதனால எனக்கு என்னன்னா அந்த ரிசல்ட் வந்து ப்ரிசைஸ்டா இருக்கு. லைக் வாட் ஆர் த இப்ப இந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணா எனக்கு இந்த மாதிரி A அப்படின்ற ரிசல்ட் தான் நமக்கு வரும். இந்த செகண்ட் செட் ஆஃப் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணா B அப்படின்ற ரிசல்ட் தான் வரும். இதனால நமக்கு வந்து ப்ரிசைஸ்டா இருக்கிறதுனால ரிஸ்க் ஃபேக்டர் வந்து ஹைலி ரெடியூஸ்டா இருக்கு. So now we will see one by one. So NMR, that is nuclear magnetic resonance imaging. So something there is nucleus ko magnetic field ko relation. So what is this principle behind it abdina? ஹைட்ரஜன் நியூக்ளியை வந்துட்டு சில மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஸோ அந்த நியூக்ளியை வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டுல இருக்கும் போது அதோட மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியோடைய பிஹேவியர் நம்ம வந்து வியூ பண்ணலாம். ஸோ இப்போ வந்து when it is exposed to ரேடியோ ஃப்ரீக்வன்சி பல்சஸ்க்கு எக்ஸ்போஸ் பண்ணும் போது ஹைட்ரஜன் நியூக்ளியை வந்து சிக்னல்ஸை வந்து எமிட் பண்ணும். ஸோ இந்த எமிட் பண்ண சிக்னல்ஸ் எல்லாத்தையும் கேப்சர் பண்ணி இதை இமேஜஸா கன்வெர்ட் பண்றாங்க. ஸோ இதுல கம்ப்யூட்டரோட ரோல் பாத்தீங்கன்னா இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு இல்லையா, ஸோ அதோட gradients, that is their parameters வந்து and then radio frequency pulses இத வந்து வேரியேஷன் பண்றதுக்கு நான் கம்ப்யூட்டரை வந்து யூஸ் பண்றேன். சோ இந்த ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண டேட்டாவை என்ன பண்றோம், இந்த இமேஜ் சிக்னல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, சோ இந்த சிக்னல்ஸ் எல்லாமே ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணி 2D இல்லைன்னா 3D இமேஜஸா கன்வெர்ட் பண்ணிடுறாங்க. சோ இதனால எனக்கு என்னன்னா போஸ்ட் ப்ராசஸிங், தட் இஸ் டிஷ்யூ வந்து கான்ட்ராஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். வால்யூம் ரெண்டரிங் வந்து இட் இஸ் பாசிபிள் பிகாஸ் ஆஃப் NMR. ஸோ இதுல ப்ரொசீஜர் வந்து பேஷண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்ட்ராங் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல வந்துட்டு தே வில் மேக் தெம் டு லை. நெக்ஸ்ட் வந்து ரேடியோ பல்சஸ் வந்து என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா அந்த ஆட்டம்ஸ் டிஷ்யூஸ்ல இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் எல்லாமே இந்த ரேடியோ பல்சஸ் வந்து எக்ஸைட் பண்ணும். ஆஃப்டர் எக்ஸைட்டேஷன் வந்து எனக்கு சிக்னல்ஸ் வந்து எமிட் ஆகும். இந்த எமிட்டட் சிக்னல்ஸ் எல்லாம் ரிசீவ் பண்ணிட்டு அதை வந்து டிஜிட்டல் சிக்னலா கன்வெர்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் கம்ப்யூட்டர் அல்காரிதம்ஸ் யூஸ் பண்ணி இந்த டிஜிட்டல் சிக்னல்ஸ் எல்லாமே டீடைல் இமேஜஸா ஃபைனல் கன்வர்ஷன் இருக்கும். இந்த இமேஜஸ் எல்லாமே பேக்ல வந்து ஸ்டோர் பண்ணுவாங்க. தட் இஸ் பிக்சர் ஆர்ச்சிவிங் கம்யூனிகேஷன் சிஸ்டம் அண்ட் தென் ஹாஸ்பிட்டல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். ஸோ HISல போடும் போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் ஆஃப் த ஹாஸ்பிட்டல் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பிரெயின் டியூமர் டிடெக்ஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க, ஸ்பைனல் கார்ட் இன்ஜுரிஸ் அண்ட் தென் மஸ்குலோஸ்கெலட்டல் சிஸ்டம், லிவர் கிட்னி ஸ்கேன், கார்டியாக் இமேஜிங்க்கு யூஸ் பண்றாங்க. So next பார்த்தோம்னா the working of computerized ultrasound imaging. So இதுல basic principle அப்படின்னு பார்க்கும்போது high frequency sound waves வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ இதுல என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சவுண்ட் வேவ்ஸ் வந்துட்டு டிஷ்யூல வந்து பெனிட்ரேட் பண்ணும். பெனிட்ரேட் பண்ணக்கப்புறம் ஒரு பர்டிகுலர் ரீஜியனுக்கு அப்புறம் ரிஃப்ளெக்ட் பேக் ஆகும். ஸோ இந்த ரிஃப்ளெக்ட் பேக் ஆகக்கூடிய சிக்னலை எக்கோ சிக்னல்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த எக்கோ சிக்னல்ஸை கேப்சர் பண்ணி இந்த கேப்சர்டு சிக்னல்ஸ்னால எனக்கு சில இமேஜஸ் வந்து என்னால டிஜிட்டலைஸ் பண்ணி கிரியேட் பண்ண முடியும். சோ இதுல கம்ப்யூட்டரோட ரோல் பாத்தீங்கன்னா இந்த அனலாக் எக்கோ சிக்னல்ஸ் டிஜிட்டல் இமேஜஸா எனக்கு கன்வர்ஷனுக்கு ஐ நீட் த கம்ப்யூட்டர். சோ அதே மாதிரி இமேஜோட குவாலிட்டி என்ஹான்ஸ் பண்றதுக்காக சில சாஃப்ட்வேர் ஃபில்டர்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட் ரியல் டைம் ப்ராசஸிங் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்ட் மூவிங் ஆர்கன் இருக்கு இல்லையா, ஸோ ஹார்ட் பீட். ஸோ இது இந்த மூவிங்ல இருக்கும்போது இந்த ரியல் டைம் ப்ராசஸிங் ஆல்சோ. ப்ரொசீஜர் பாத்தீங்கன்னா டிரான்ஸ்டியூசர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த டிரான்ஸ்டியூசர் என்ன பண்ணும்னா எனக்கு சவுண்ட் வேவ்ஸ் வந்து எமிட் பண்ணி கொடுக்கும். இந்த டிரான்ஸ்டியூசர்ல வந்துட்டு சவுண்ட் வேவ்ஸ் எமிட் பண்ணக்கப்புறம் என்னுடைய எக்கோஸ் வந்து டிஷ்யூஸ்ல இருந்து எனக்கு ரிஃப்ளெக்ட் ஆகி கிடக்கும். இந்த எக்கோஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்கன்னா 2D இல்லைன்னா 3D கிரே ஸ்கேல் இமேஜஸா கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஸோ டாப்லர் மோட் வந்து எதுக்காக யூஸ் பண்றாங்கன்னா டு அசஸ் த பிளட் ஃப்ளோ வெலாசிட்டி கால்குலேட் பண்றதுக்காக. இதோட அப்ளிகேஷன் பார்க்கும்போது ஃபீட்டல் growth மானிட்டரிங் பண்ணலாம், எக்கோ கார்டியோகிராஃபி இன் கார்டியாலஜி டிபார்ட்மெண்ட், தென் அப்டமன்ல வந்து லிவர், கிட்னி, கேல் பிளாடர் இமேஜ் imaging, thyroid and vascular imaging with the
Doppler effect. So next பார்க்கும்போது computerized radiation therapy and planning அப்படின்னு சொல்றாங்க. So இது பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணோம் அப்படின்னா ஹை எனர்ஜி அயனைசிங் ரேடியேஷன், எக்ஸாம்பிள் வந்து எக்ஸ்ரே சொல்லலாம், காமா ரேஸ். ஸோ இது எல்லாமே ஹை எனர்ஜி அயனைஸ் பண்ணக்கூட ஒரு ரேடியேஷன். ஸோ இந்த வேவ்ஸ் என்ன பண்ணும்னா இது வந்து கேன்சர் செல்ஸை வந்து டிஸ்ட்ராய் பண்ணும், பட் ஹெல்த்தி டிஷ்யூ வந்து மினிமல் டேமேஜஸ் மட்டும் தான் கொடுக்கும். ஸோ இதுல கம்ப்யூட்டரோட ரோல் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு 3D மாடலிங் ஆஃப் த டியூமர் அண்ட் ஆர்கன்ஸ் யூசிங் சிடி அண்ட் எம்ஆர்ஐ இன்புட் மூலமா நம்ம பண்ணலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டோஸ் கால்குலேஷன் அல்காரிதம்ஸ் இருக்கும். லைக் வந்து எந்த அளவுக்கு அவங்க ரேடியேஷன் லெவல் கொடுக்கணும் அந்த பேஷண்ட்க்கு அப்படின்ற கால்குலேஷன் பண்றதுக்காக சில அல்காரிதம்ஸ் இருக்கும் கோடிங். ஸோ அதுல போட்டு நம்ம வந்து பேஷண்ட்காக மேட்ச் ஆகக்கூடிய டோஸ் வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து சிமுலேட்டர்ஸ் டெஸ்ட் பீம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த சிமுலேட்டர்ஸ் என்ன பண்ணும்னா பீம் ஆங்கிள்ஸ் அண்ட் இன்டென்சிட்டி வந்து ஆக்ஷன் தெரப்பி ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி டெஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இதை எப்படி ப்ரொசீட் பண்ணுவாங்கன்னா பேஷண்ட் வந்து சிடில எம்ஆர்ஐ வந்து யாருக்கு எடுக்கணுமோ அவங்கள வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா they will make the imaging. ஸோ அந்த இமேஜிங் எடுத்துப்பாங்க ஸோ டியூமரை லொகேட் பண்றதுக்காக. நெக்ஸ்ட் ஆன்காலஜிஸ்ட் லைக் டியூமர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய அந்த பிசிஷியன். ஸோ அவங்க வந்து டியூமர் வால்யூம் அண்ட் நியர்பை ஆர்கன்ஸ் ஏதாவது அஃபெக்ட் ஆயிருக்கான்னு மெஷர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் டிபிஎஸ் ட்ரீட்மெண்ட் பிளானிங் சிஸ்டம் வந்து என்ன பண்ணுன்னா ரேடியேஷன் பிளான் லைக் ஹவு மெனி டேஸ் லைக் ஹவு மெனி டோசேஜஸ் வந்து அந்த பர்டிகுலர் பேஷண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் வந்து நமக்கு டீடைல்ஸ் கொடுக்கும். நெக்ஸ்ட் சிமுலேஷன் பண்ணி பார்ப்பாங்க, லைக் வந்து விர்ச்சுவலா டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க இந்த மாதிரி பண்றதுனால அந்த பேஷண்ட்க்கு வந்து எந்த அளவுக்கு ரிசல்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட் எக்ஸிகியூஷன் பண்ணும்போது ரேடியேஷன் மெஷின் லினாக் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரிசைஸ் டோஸ் வந்து நமக்கு டெலிவர் பண்ணி கொடுக்கும். ஸோ அப்ளிகேஷன் பார்க்கும்போது கேன்சர் ட்ரீட்மெண்ட் இட் இஸ் பிரெயின், ப்ராஸ்டேட், லங் எக்ஸெட்ரா. பிரான்ச்சி தெரப்பி பிளானிங்க்கும் யூஸ் பண்ணலாம். அடாப்டிவ் தெரப்பி லைக் டைனமிக் டோஸ் மாடிஃபிகேஷன் வந்து லைக் என்னன்னா ஆல்ரெடி ப்ரிசைஸ்டு இல்லாம டைனமிக்கா நம்ம வந்து டோஸ் மாடிஃபிகேஷனுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து இன்டென்சிட்டி மாடுலேட்டர் ரேடியேஷன் தெரப்பிக்கு யூஸ் பண்ணலாம். தென் இமேஜ் கைடட் ரேடியேஷன் தெரப்பி ஆல்சோ. தீஸ் ஆர் த சம் ஆஃப் த அப்ளிகேஷன் வேர் ஐ கேன் யூஸ் திஸ் டெக்னிக். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இன்டெகிரேஷன். ஸோ இந்த மெத்தட்ஸ் எல்லாமே எனக்கு ஹாஸ்பிட்டல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் கூடயும் பேக் தட் இஸ் பிக்சர் ஆர்ச்சிவிங் அண்ட் கம்யூனிகேஷன் சிஸ்டம் கூட இன்டெகிரேட் பண்றதுனால டேட்டாஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணி எனக்கு கிளினிக்கல் டெசிஷன் மேக்கிங்க்கு நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் டேட்டா அனாலிசிஸ் அண்ட் லாங் டேர்மா பேஷண்ட்டை மானிட்டர் பண்றதுக்கு யூட்டிலைஸ் ஆகும். ஸோ ஃபைனலா சொல்லும் போது என்எம்ஆர் அப்படின்னு சொன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் அண்ட் ரேடியோ வேவ்ஸ் வந்து அதோட ஒர்க்கிங் பிரின்சிபல். ஸோ இதனால எனக்கு இமேஜ் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் 3D ரெண்டரிங் கிடைக்கும். ஸோ பிரெயின், ஸ்பைன், கார்டியாக் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். அல்ட்ராசவுண்ட் அப்படின்னு சொல்லும் போது ஹை ஃப்ரீக்வன்சி சவுண்ட் வேவ்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இது ரியல் டைம் இமேஜிங்காக டாப்லர் அனாலிசிஸ். ஸோ இது வந்து ஆப்ஸ்டிக்ஸ் அப்புறம் ஹார்ட் அப்டமனுக்காக. ரேடியேஷன் தெரப்பி அப்படின்னு சொல்லும் போது அயனைசிங் ரேடியேஷன். ஸோ பிளானிங், சிமுலேஷன் அண்ட் டோஸ் கால்குலேஷனுக்கு யூஸ் பண்றது. ஸோ கேன்சர் ட்ரீட்மெண்ட் அடாப்டிவ் தெரப்பிக்காக. ஸோ ஃபைனலாக கன்க்ளூட் பண்ணும்போது இந்த கம்ப்யூட்டரைஸ் டெக்னாலஜி வந்து இமேஜிங் அண்ட் தெரப்பியில வந்துட்டு ஒரு பெரிய ரெவல்யூஷன் கிரியேட் பண்ணிருக்கு. பிகாஸ் அதுல இருக்கக்கூடிய ஹை ஸ்பீட் ப்ராசஸஸ் அண்ட் அல்காரிதம்ஸ் வந்து டயக்னோஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜருக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறதுனால அக்யூரேட் அண்ட் சேஃபா நமக்கு ரிசல்ட் கொடுக்குது. ஸோ கம்ப்யூட்டரைஸ் சிஸ்டம் வந்து கண்டினியூ டு எவால்வ். ஸோ இது வந்து ஏஐ கூட மர்ஜ் ஆகும் போது இன்னுமே ப்ரிடிக்டிவ் டயக்னோஸ்டிக் அண்ட் ப்ரெசிஷன் தெரப்பி இஸ் ஹைலி பாசிபிள். தேங்க்யூ.